Hey guys, welcome back to my channel. என்னோட பேர் ஜெனி. நாம் இந்த வீடியோவில் flexi rods யூஸ் பண்ணி heatless curls எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் என்னோடய ஹேர் வந்து டேம் பண்ணியிருக்கேன், வெட்டு இல்லை டேம் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி flexi rods யூஸ் பண்ணும்போது அது ட்ரை அவுட் ஆகி அதோட ஒரு ஷேப்க்கு அது ஃபார்ம் ஆகும்போது நமக்கு அது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் ஆல்சோ என்னுடைய ஹேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீடைல்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். நல்லா கோம் பண்ணிக்கணும், ஏன்னா நமக்கு கேர்ள்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கோம் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதனால் நம்ம வந்து எந்த ஒரு டேங்கிள்ஸும் இல்லாமல் வந்து ஃபுல்லாக கோம் பண்ணிவிட்டு பார்ட்டிஷன் பண்ணி நம்ம வந்து செக்ஷன் பண்ணிக்க போகிறோம். செக்ஷன் பண்ணி ஒவ்வொரு ஹேரும் ஒவ்வொரு லென்த் ஆஃப் த ஹேரும் வந்து நம்ம கரெக்டாக அது ராட்ஸ் வச்சு நம்ம வந்து கர்ல் பண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பார்ட் ஆஃப் தி ஹேர் தான் வந்து நான் வந்து ரோல் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் லைட்டாக வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ராட்ஸ் யூஸ் பண்ணி நான் அதில் வந்து ஃபுல்லாக வந்து ரோல் பண்ணிக்குவேன். ஸோ நமக்கு எந்த மாதிரி கர்ல்ஸ் வேணுங்கிறத டிபெண்ட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் வேவியாக இருந்தால் போதும், எனக்கு ஏதோ வந்து டைட் கேர்ள்ஸாக வேண்டாம், எனக்கு கொஞ்சம் லூஸாகவே இருந்தால் போதும். அதனால் நான் கொஞ்சம் திக்காகவே ஹேர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ராட் எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை சுற்றி நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து அந்த ராட்ஸை வந்து பெண்டு பண்ணாவே போதும். நம்ம எந்த ஒரு ஹேர் பின்னோ இல்லைனா வந்து எந்த ஒரு எலாஸ்டிக்கை யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வந்து அதை கொஞ்சம் லைட்டாக உள்ளே புல் பண்ணிவிட்டு நம்ம அந்த ராடு வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டாலே அது வந்து கரெக்டாக வந்து அது ஸ்டிஃபாக நின்றுடும். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு போர்ஷன் ஆஃப் தி ஹேரில் வந்து நான் திரும்பவும் வந்து அதே தான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சேம் மெத்தட் தான். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக ஒரு ட்வில் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ராட்ஸ் வச்சு நம்ம வந்து அதில் ரோல் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஹேரும் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா என்னோடது விட ஸ்மூத் அண்ட் ஹேருங்கிறனால கொஞ்சம் இந்த மாதிரி ட்விஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ராட்ஸில் வந்து ரோல் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணுறதும் வந்து இன்வேர்டு அவுட்வேர்டுன்னு இருக்குது. ஸோ நமக்கு கேர்ள்ஸ் வந்து இன்வேர்ட் வர மாதிரி ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி வேணும்னா நம்ம வந்து அது கொஞ்சம் இன்வேர்ட் மாதிரியும், நமக்கு கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து அவுட்வேர்டாக இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து இதில் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதே தான் நான் எந்த எலாஸ்டிக்கும் யூஸ் பண்ணல. இதில் ரோல் பண்ணதுக்கு அப்புறமாட்டு வந்து லைட்டாக அந்த ராடை வந்து நான் வந்து லைட்டாக பெண்ட் பண்ணி அதோட வந்து அட்டாச் பண்ணிக்கிட்டேன். ஸோ நமக்கு இப்போது எலாஸ்டிக் யூஸ் பண்ணனாலும் பண்ணலாம். எனக்கு வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ஹேர்னால கொஞ்சம் ரோல் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் எலாஸ்டிக் எதுவும் போடல. ஏன்னா இப்போது எனக்கு எலாஸ்டிக் போட்டு அதை ரொம்ப டைட் ஆக்க வேணாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஃப்ளெக்ஸி ராட்ஸே வந்து லைட்டாக பெண்ட் மட்டும் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரிமைனிங் ஆல் இருக்கிற எல்லா ஹேர்லேயும் வந்து நம்ம வந்து இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து இது பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அங்கங்கே அது அடிக்கடி வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா என்னோடய ஹேர் வந்து ஸ்மூத் எண்டாக இருந்தனால இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் எலாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி செக்யூர்டாக பண்ணிவிட்டேன். 1-2 ஹேராக இருந்தாலும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க, இல்லைனா அது மட்டும் ஸ்ட்ரைட்டாகவும் மற்ற ஹேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ல்டாகவும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நான் வந்து இந்த கேர்ள்ஸ் வந்து நான் வந்து செக்யூர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். பட் ஆக்சுவலாக நான் வந்து இப்போ தூங்க போகல. நான் இன்னும் ஒரு 2 to 3 hours வந்து நான் இதை அப்படியே விட்டுட்டு அதோடய லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. என்னோடய ஹேர் வந்து கம்ப்ளீட் ட்ரை ஆகிடுச்சு. அரவுண்டாக 3 hours கிட்ட ஆகுது. நான் இப்போ வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணி காட்டுறேன். நமக்கு கேர்ள்ஸ் வந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது வந்து லைட்டாக ஒரு வேவியாக தான் வந்திருக்கு. நான் வந்து எதுவும் வந்து டைட் கேர்ள்ஸ் நான் பண்ணலை. ஏன்னா நான் எடுத்துருக்க கொஞ்சம் திக்கான ஹேர் தான் நான் எடுத்து பண்ணதுனால அது கொஞ்சம் லைட்டாக வந்து வேவியான ஒரு லுக்கு தான் இருக்குது. கேர்ள் வந்து லைட்டாக பெண்டான மாதிரி ஒரு கேர்ள் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. எனக்கு ஆக்சுவலாக இதுவே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டைட்டான கேர்ள்ஸ் எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் எல்லா ராட்ஸும் எடுத்துட்டேன். ஸோ நமக்கு எடுத்த உடனே லுக் வந்து இப்படி தான் இருக்கும். அங்கங்கே ஒரு பஞ்சாக ஒரு கேர்ளில் இருக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு ஹேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் அதிகமாகவும் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம லைட்டாக வந்து கேர்ள்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வந்து ஒவ்வொரு கேர்ளாக வந்து இந்த மாதிரி கையை வச்சு செப்ரேட் பண்ணணும். தயவு செஞ்சு கோம்பு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. கையாலே வந்து லைட்டாக வந்து செப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த சைடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்திங்கனாலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். பட் ஸ்டில் நான் வந்து இன்னும் வந்து அதை வந்து செப்ரேட் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்படி தான் இருந்துச்சு. நான் எல்லாத்தையும் செப்ரேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வேவி கேர்லாக தான் இருந்துச்சு. ரொம்ப கொஞ்சம் லூசன் கேர்லாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கிளட்ச் யூஸ் பண்ணி நான் லைட்டாக என்னோடய ஃப்ரண்ட் ஹேர் இது மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் நான் பேங்க்ஸ் எல்லாம் வெட்டி இருந்தனால எனக்கு கொஞ்சம் அது ஆக்வர்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் லைட்டாக ஒரு கிளட்ச் மட்டும் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் இந்த மாதிரி எதனா ஸ்டைல் பண்ணிடலாம். பட் இல்லைனாலும் நம்ம லூஸாக விட்டாலும் இது வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே வந்து கேர்ள்ஸ் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஹேர் எடுத்து அதை கொஞ்சம் பேக்வேர்டாக புஷ் பண்ணி கொஞ்சம் அதை செட் பண்ணிட்டேன்.
அண்ட் ஆல்சோ நான் வந்து கொஞ்சம் லைட்டாக என்னோடய கையை வச்சு லைட்டாக அங்கங்கே கேர்ள் வந்து நான் இது பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம ஃபுல் ஹீட் யூஸ் பண்ணி கேர்ள் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ராட்ஸ் வச்சு கேர்ள் பண்ணிட்டோம்னா அதுவே கொஞ்சம் நேச்சுரல் கேர்ள் லுக் தான் கிடைக்கிது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்னோட லுக் கடைசியாக. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் வந்து ஃபைனல் லுக். எனக்கு இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிறைய ஹீட்லெஸ் மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ராட்ஸ் வச்சு இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் see you all. Bye.